ட்ரெடிஷ்னலான ஒரு இட்டாலியன் ஸ்டைல் பாஸ்தா இல்லாமல் என்னோட ஸ்டைலில் ஒரு சிம்பிளான பாஸ்தா ரெசிபி இது. ஏன்னா நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம், இல்லைனா ஸ்வீட் ஆர்டர் பண்ணாமல் ஹெல்த்தியாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கான வீடியோ தான் இது. கேரட், கேப்சிகம், மஷ்ரூம், அதுக்கப்புறம் போன்லெஸ் சிக்கன் வந்துட்டு க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ண பாஸ்தா பார்த்தீங்கன்னா பெனே பாஸ்தா தாங்க. ஏன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் அது. அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு இந்த மாதிரி ரோலிங் பாயில் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அண்ட் அதில் ஒரு 2 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கோங்க. அண்ட் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி குக்காய் வந்துடும். முக்கால்வாசி குக்காய் இந்த மாதிரி ரப்பரியாக இருக்க பாஸ்தா வந்து அல் டென்டேன்னு சொல்லுவாங்க. இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய கடாயில் இந்த மாதிரி பட்டர் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கிய பூண்டை போட்டு வதக்கிக்கோங்க. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். ஸோ தட் அந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் நல்லா இதில் இறங்கும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனையும் இது கூட ஆட் பண்ணி அதையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுறேன். ஒரு 5 நிமிஷம் போல் அந்த சிக்கனை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதமுள்ள காய்கறிகள், அதாவது கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவேன். அதையும் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுருவேன். அண்ட் இதில் நீங்கள் இந்த காய்கறிகள் மட்டும்தான் ஆட் பண்ணணும்னு கிடையாதுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், ப்ராக்கலி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ நான் சேர்த்த காய்கறிகளில் ஏதாவது ஒரு காய்கறி உங்களுக்கு பிடிக்கலனா கூட அதை நீங்கள் நீக்கிடலாம். இல்லை நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் சிக்கனை முழுவதுமாக நீக்கிட்டு வெறும் காய்கறிகள் போட்டு இதை பண்ணிடலாம். இப்போ நான் வதக்கின இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் இல்லைனா பட்டர் சேர்த்து ஒரு 1.5 ஸ்பூன் போல் மைதா சேர்த்து இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ஏற்கனவே கொதிக்க வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அண்ட் நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் கிளறி விட்டுருங்க. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் கரைச்சி ஒரு ஸ்லரி மாதிரி பண்ணிக்கிட்டு இதோட சேர்த்துருங்க. அண்ட் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகு பொடி சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சீசனிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆனியன் பவுடர், அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் எல்லாம் இதோட சேர்த்துருந்தேன். வீட்டில் உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் இது கூட சேர்த்துடுங்க. உங்ககிட்ட ஒரிகேனோ தனியாக இருந்தாலும் போட்டுருங்க, இல்லைனா இந்த மாதிரி மிக்ஸ்ட் ஹர்ப்ஸாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நான் போட்டுட்ருக்க எல்லா ஹர்ப்ஸுமே நீங்கள் அப்படியே போடணுன்ற அவசியம் இல்லைங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே தாராளமாக நீங்கள் பண்ணலாம். பேசிக்காக உப்பு, மிளகு, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் ஆரிகேனோ இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த சீஸ்னிகள்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மாட்சரலா மாதிரி இல்லாமல் வேறு எந்த சீஸாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் என்ன மாதிரி க்ரீம் வேணானாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே வேக வச்சுருந்த பாஸ்தாவை இதோட சேர்த்துக்கோங்க. பாஸ்தாவில் நல்லா அந்த சாஸ் எல்லாம் கலந்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. அண்ட் அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிடுங்க. அண்ட் என்ன மாதிரி ஒரு காமனரோட குக்கிங் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ரெசிபி பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஃபாலோ போட்டுருங்க. பாய்.